வெல்கம் டு ஜெஸ் பிளாக். இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மலை மேலே ஏற போறோம். உங்களுக்கு கீழே தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, கீழே டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க எந்த மலை ஏற போறோம்னு. அஃப்கோர்ஸ் நம்ம பவானியில் இருக்கிற ஊராட்சி கோட்டை மலை தான் நம்ம ஏற போறோம். இந்த மலையில பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிவன் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, முருகர், விநாயகர் எல்லாரும் இருக்காங்க. எப்படி சொல்றது, அங்க ஊராட்சி கோட்டை மலை அப்படின்னு சொன்னாவே அங்க பெருமாள் வந்து கொஞ்சம் பெருமாள் கோயில் வந்து பெருசா இருக்கும். சொர்க்கவாசல்லாம் வச்சு கொஞ்சம் பெருசா இருக்கும். சிவனும் இருக்காரு, ஆனா அவருக்கு தனியா ஒரு கருவறை மாதிரி இருக்கும். நான் அங்க போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். சரி வாங்க, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருந்து இங்கிருந்து கிளம்புவோம். போயிட்டு அங்க போய் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ மலை அடிவாரத்துல தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் மலை ஏறி போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். போட்டோ கட்டுறாங்க. பாருங்க காய்ஸ், இன்னும் முதல் படி கூட வைக்கல, மலை இப்படி ஸ்டாண்டிங்ல போகுது. சரி நம்ம மேலே ஏறிட்டு போலாம் வாங்க. இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை ஏறினது. 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஷீட்லாம் எதுவும் இல்லை. அப்போ ஏறும்போது சும்மா நார்மலாக செருப்பு கழட்டி விட்டுட்டு அப்படியே மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க போல மலையில. இந்த மலையோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவானி, ஈரோடு மாவட்டத்தில் பவானின்னு ஒரு வட்டத்தில் இருக்கும். இந்த பவானியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரோ 1.5 கிலோமீட்டர் தான் வரும் இந்த மலைக்கு வர வழி. இந்த மலை மேலே நின்று பார்த்தா இந்த காவேரி யாரு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நான் ஏறுறது தான் 3ஆவது டைம் இந்த மலையில. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 டைம் தான் ஏறி இருக்கேன் இந்த மலையில. வியூ பயங்கரமா இருக்கும் மேல இருந்து உங்களுக்கு. அதை நானும் இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம். போனை திருப்பி வச்சுதான் எடுத்துட்டு இருக்கேன். அப்படி இப்படி லைட்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்பதான் ஒரு வளைவு திரும்பி இருக்கும், நீ எத்தனை வளைவு இருக்குன்னு தெரியல. இந்த மலைக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இந்த மலையில. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எப்படி சொல்றதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலை ஏற வரும்போது அப்பவும் இது மாதிரி ஏதாச்சும் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். 2ஆவது டைமும் நான் மலை ஏறி வரும்போதும் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ 3ஆவது டைம் வந்திருக்கோம். இப்போதான் நம்மளால பிளாக் எடுக்க முடியுது. இந்த மலையில பாத்தீங்கன்னா அப்படியே குப்பை தொட்டிலாம் வச்சிருக்காங்க அங்கங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. இங்க போற வழியில பாதி மலையில பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம் பயங்கரமா இருக்கும். அந்த மண்டபத்துல உட்கார்ந்து சும்மா அந்த மண்டபத்துக்கு போனாவே காத்து நல்லா சிலு சிலுன்னு அடிக்கும். அந்த மண்டபத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வேங்கப்பா முடியலடாடி, இன்னும் காமலை கூட ஏறல, அதுக்குள்ள கண்ணை கட்டுது. நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்க மலை ஏறி இருக்கேன். இங்க 6 மணிக்கெல்லாம் ஏறும் போது நிறைய பேர் ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த எப்படி சொல்றது, இந்த போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாம் மலை ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் இதுல போயிட்டு வருவாங்க இந்த இதுல. ஆனா கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, வேற மாதிரி எக்ஸ்போஸ் தான் இருக்கும். ஏண்டா 3 பெண்டு தான் திரும்பி வந்திருப்போம், 3 பெண்டுக்கே அப்படி அடைக்குது. மொத்தமால ஏறுறதுக்குள்ள என்ன ஆக போகுதோ. எல்லாத்துக்கும் பகவானே துணை. பாருங்க கைஸ், இங்க ஒரு பேரேஜ் இருக்கு. நம்ம அகரகார பேரேஜ் அது ஒண்ணு, அப்புறம் பவானி பேரேஜ்னு சொன்னா இதை சொல்லலாம். என்ன படம் எடுத்திருக்காங்கண்ணா, குரங்கு பெடல் படம் எடுத்தத இடமா அது? ஆமா, அது நான் உங்களுக்கு மேல போய் காட்டுறேன், இன்னும் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த டேம் காட்டுறா நீ. இங்க இருந்து பாக்குறதுக்கே வியூ நல்லா இருக்கு. எனக்கு இதுதான் அதிகமா மோட்டிவ் பண்ணிட்டே இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் ஏறுன்ட்டு. இங்க இருந்து பாக்குறதுக்கே வியூ நல்லா இருக்கு. மேல போய் பார்த்தாதான் தெரியும் என்ன வியூ எப்படி இருக்குன்ட்டு. அதுதான் தளர விடாம கூட்டிட்டு போயிட்டு இருக்கு நம்மள.
என்ன பண்றது? குரங்களுக்குலாம் தீனி வாங்கிட்டு வரலாமா? குரங்களுக்கு தீனியா? நமக்கு தீனி போடுறதுக்கு யாரும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா எடுத்துட்டு வரோம். மன்னிச்சுக்குங்க அதுக்கு. அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா ஒரு சீப்பு பழம் இல்லை 2 சீப்பு பழம் அது மாதிரி எடுத்துட்டு வருவோம். இந்த மரமெல்லாம் ஏன்டா வெட்டி போட்டிருக்காங்க? வெயிலுக்கு நெகலாச்சு இருக்கு மேடா. சார் இங்க பாரு எத்தனை மரம் வெட்டி போட்டிருக்காங்க. அப்படியே லைன்ல காட்டு, என்னையே காட்டிட்டு இருக்காத. போதுவா? நம்ம கேமராமேன் புதுசு, கேமராவுக்கே அவர் புதுசு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தான் நம்ம கேமரா எடுக்கிற மாதிரி இருக்கும். நானும் புதுசு தான், மீடியாவுக்கே புதுசு தான். மீடியா ரேஞ்சுக்கு இன்னும் போகலனாலும் சோசியல் மீடியா ரேஞ்சுக்காச்சு நம்ம புதுசு தானே. எனக்கு தெரியும், ஒன்றும் சுத்தமா முடியல. ஆனா இந்த வியூ பார்க்க பார்க்க அதான் நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கு. போ போ மேல போ மேல போன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கு. சூப்பர்ரா, கேமரா பண்ண ஆயிடுவேன் நீ. கரெக்டான இடத்துல கரெக்டா வியூ வைக்கிற பத்தியா? சும்மா சொன்னேன்டா, வாடா போதுண்டா மேடு கீடுட்டு. கொஞ்சம் பெருமையா சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னா மேடு கீடுன்னு வழி ஆண்டி அவ கதை வசனம் பேசுறான். அவர் வேற யாரும் இல்லை, முன்னாடி போறது நம்ம ஃப்ரெண்டு தான். வீடியோவில் வந்து ஃபேஸ் தெரியக்கூடாது, ஃபேஸ் காட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால்தான் அவர் தனியாக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காரு. நீங்க வீடியோ எடுத்துட்டு வாங்க, நாங்கள் முன்னாடி போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. வெல்கம் டு ஜஸ்ட் vlog. ஐயோ இவன் பண்ற நூட்டியால் தாங்க முடியல கைஸ். இங்கேருந்து பார்க்குற கொஞ்சம் வியூ நல்லா இருக்குன்னு பார்த்தேன். மேலே மண்டபத்தில் போய் தான் காட்டுற போல. இன்னும் அரை மலை கூட ஏறலை. அதுக்குள்ள அரை மலை கூட ஏறல, அதில் 1.5 லிட்டர் தண்ணி காலி. 1/2 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. எப்படிதானோ. சரி வாங்க நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்பா நீ பேசாதடா, நீ பேசுறது தெளிவா கேக்குடா. அப்பா நடக்க முடியல கைஸ். கிட்டத்தட்ட மூணு பெண்டு தான் திரும்பி இருப்பேன். 3 பெண்டுக்கே மூச்சு முட்டுது. நீ எத்தனை பெண்டு இருக்கோ கண்டிப்பா இந்த பெண்டெல்லாம் நான் உங்களுக்கு நான் வீடியோவில் கடைசியில் நான் சொல்றேன் எத்தனை பெண்ட் நம்ம வளைஞ்சு வந்திருக்கேன்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு போர்டும் இல்லை, இத்தனை பெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியவும் இல்லை. கண்டிப்பாக இந்த பெண்ட் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுறேன். அப்பா எனக்கு இந்த வியூவை பார்க்க தான் இன்னும் ஆசையாக இருக்கு. சரி இன்னும் மேலே ஏறணும்ட்டு. அப்படியா என்ன குரங்கு பெடலா? அது எப்போ படாது? 2024 வந்துச்சா? சரி நீ அவங்க வந்தது எப்ப பார்த்த? ஒண்ணு இல்லை கைஸ், குரங்கு பெடலுங்கிறப்ப நம்ம ஈரோட்டில் 2-3 ஷாட் எடுத்திருக்காங்க போல. ஒன்று அந்த டேம் கட்டை எடுத்தது ஃபர்ஸ்ட், முன்னாடி இங்கே காட்டு, நான் அங்கே சொல்லிக்கிறேன். முன்னாடி அங்கே ஒரு டேம் இருந்துச்சுல, அந்த டேம் கட்டை எடுத்தது. 2வது ஷாட்டு இந்த மலையில தான் வச்சிருக்காங்க. மலையில மேல இருக்கு என்னடா மண்டபம் எல்லாம் சொல்லணுமா? இந்த மலையில பாதி தூரம் ஏன்னா ஒரு மண்டபம் வரும். அந்த மண்டபத்துல ஒரு ஷாட் வச்சு எடுத்திருக்காங்க, அந்த பசங்களாம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. அது இந்த ஷாட்டை நான் உங்களுக்கு ரீக்ரியேட்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பசங்க யாரும் இல்லை. அது மாதிரி ஷாட்டு உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். முடிஞ்சா கண்டிப்பா முடியாது. நான்லாம் இது மாதிரி யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன். இப்போ 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போட முடிஞ்ச என்ன 4வது வீடியோ போட முடியாதா? முடியாதுங்கிற நம்ம அகராதிலே இல்லை. இருக்கு 1-2 விஷயம் இருக்கு. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கு போவோம். எனக்கு இந்த வியூ தான் ஏன்னா ஒன்றும் முடியல கைஸ். முன்னாடி போ, மூஞ்சிய கட்ட சொன்னா முதுகு கட்டிட்டு இருக்கான். சூப்பர்ரா ரோகன். ஆனா கண்டிப்பா தம்பி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கேமராமேனா வருவார் நினைக்கிறேன். உங்களுக்காக நடக்கிறாரு, நம்ம நேராவே கேமரா பயங்கரமா நடக்கிறாரு இந்த மீட்ல. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒரு தரமான கண்டென்ட் எல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்புறேன்.
எனக்கு இன்னும் தெரியல அதிகமா. ஏதாச்சும் ஒரு குறை நிறைய இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் உங்க மூலியமா கத்துக்கிறேன்.